இந்த அஞ்சலியும், அஞ்சலியோட அம்மாவும் இப்போ ரொம்பவே சாமர்த்தியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் இனிமேலாச்சு இந்த அஞ்சலிய சுத்தமா நம்பாம இருந்தா, உண்மையிலேயே ரொம்பவே நல்லாருக்கும். அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லேடி யாரு? அதாவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் அஞ்சலின்ற ஒரு பேஷண்ட் வருவா. அந்த பேஷண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உண்மையிலேயே வந்து அவ விஷம் குடிச்ச மாரி நடிப்பா. அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேனேஜ் பண்ணணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பணம் குடுத்தது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மா சிந்தாமணி தான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்ச அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாரி பண்ணாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்படியே 2 பேரும் அழகா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சாங்க. அதே மாதிரி அந்த டாக்டர் கிட்ட, "இங்க பாருங்க டாக்டர், ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. கண்டிப்பா அஞ்சலிக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரோன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம அது யாருன்னு கூட என்னால கன்ஃபார்மா நேமே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள சும்மா விட மாட்டேன். அந்த லேடி யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இல்ல உங்க ஹாஸ்பிட்டல் மேல நான் கேஸ் போடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த டாக்டர் மேலயும், ஹாஸ்பிட்டல் மேலயும் கேஸ் போடுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கிறது மட்டும் இல்லாம, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிக்கிறாங்க. இந்த அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியும். ஒரு பக்கம் டாக்டர் வந்துட்டு வேற வழி இல்லாம, "இங்க பாருங்க மேடம், இந்த ஃபோன் நம்பர்ல தான் வந்துச்சு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஃபோன எடுத்து இப்போ அந்த ஃபோன் கான்டாக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டயல் அந்த மிஸ்டு கால்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் இல்லையா? ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசுனாங்க, என்ன ஏது அப்படின்றது எல்லாமே. அந்த ஒரு நம்பர வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறாங்க. இந்த ஒரு நம்பர் தான் இலக்கியா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ல தான் கால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அத பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் பயங்கர கோவத்தோட டாக்டர விசாரிச்சுட்டு இருக்கும்போது, டாக்டருக்கு வேற ஆப்ஷனே வந்து கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. அடுத்ததா இன்னொரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இதுல போடு போட்டதுல, அந்த டாக்டர் வந்துட்டு அதாவது ஃபோன் கால் வந்துச்சுல்ல, அந்த நம்பர காட்டுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த நம்பர காட்ட சொல்லும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட நம்பரு. அத பார்த்ததும் இன்னும் பயங்கர ஷாக்கு. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பைரவி தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறது. அஞ்சலி, பைரவி 2 பேரும் சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய திட்டத்த போட்டிருக்கீங்க. ஆனா, இங்க வந்து எதுவுமே தெரியாத மாரி அப்படியே செம்மையா நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது. நான் என்ன பண்ண போறேன்? ஏது பண்ண போறேன்? அப்படின்றத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த பைரவி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து போனா ரொம்பவே நல்லாருக்கும். அப்பதான் வீட்ல இன்னும் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.